ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நான் வரலட்சுமி நோன்பு எப்படி வந்து சாமிலாம் கும்பிட்டேன்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சின்ன வயசுலேருந்து எனக்கு கோலம் போட அவ்வளோ வராது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக கோலம் போடுவாங்க. ஸோ நான் கலர் கொடுத்தே பழகிட்டு அதால் கோலம் போடவே வராது. சரி சும்மா பேசிக்காக வந்து சாக் பீஸை வச்சு போடலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டிருந்தேன். சாமிக்கு போட்டு சில ஃப்ளார்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையே வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன் பூவெல்லாம். என்னுடைய குட்டி ஹெல்ப்பரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எது பண்ணாலும் அவங்களும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாங்க, நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி அவங்கள கொஞ்சம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சாமி ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எண்ணெய்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கலான்னு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த சாமிக்கு ட்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கிருஷ்ணருக்கும் அன்னபூரணிக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக ட்ரெஸ் போட்டு அந்த ஜுவல்ஸ்லாம் போடுவேன். ஸோ எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எனக்கு ஜவாது ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரூம்குள்ளே போனாலே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதால் சாமி மேலே வந்துட்டு ட்ரெஸ்லலாம் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் என்னால் முடிஞ்ச சின்ன டெக்கரேஷன் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாமிக்கு பூலாம் போட்டு என்னால் முடிஞ்சதெல்லாம் கொஞ்சம் குக் பண்ணி வச்சுட்டு ஸோ சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் சண்டே வேறு எங்கேயாச்சும் வெளில போகலான்னு சொல்லிட்டு பிளேன் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த அம்பாஸ்டர் காரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அங்கே போனோடனே மேடமை கையிலே பிடிக்க முடியல, ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை எடுத்து போட்டிருக்கேன். முன்னெல்லாம் ரொம்ப அப்சர்வ் தான் பண்ணுவாங்க, ரொம்ப விளையாடலாம் மாட்டாங்க. இப்போ நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைம் பண்ணி மேலெலாம் போகிறாங்க, ஸ்லைட்லாம் போகிறாங்க. ஸோ அங்கே போனாலே ரொம்ப ஜாலியாகிடலாம். விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குக் பண்ணுற மாதிரிலாம் அந்த ப்ரிட்டன் பண்ணி ப்ளே பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு தான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் சும்மா அப்படியே பார்த்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தானே நம்ம பூப்பு சார் வந்துட்டாரு. அவரை விட்டு போயிட்டேன்னு ஒரே காண்டாயிட்டு கார்ல இறங்கவே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு 5 மினிட்ஸ்.
அண்ட் வெளில போயிட்டு வந்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் எதுவும் செய்யல, ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம்.